அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசியின் புதிதாக அறிவுப்படுத்தியுள்ள திட்டம் பீமா லக்ஷ்மி என்கின்ற திட்டம். அந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திட்டம் இன்று முதல், அதாவது 15th அக்டோபர் 2025 இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. ஸோ இந்த திட்டத்தின் எண் பிளான் நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 881 பிளான் நம்பர் 881. திட்டத்தோட பெயர் பீமா லக்ஷ்மி. ஓகேங்களா? ஸோ பீமா லக்ஷ்மிங்கிற திட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிரத்யேகமாக பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒரு திட்டம். ஸோ இந்த ஸ்கீமில் லேடிஸ் மட்டும்தான், லேடி கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பெண்களுக்கு உண்டான பிரத்யேகமான ஒரு திட்டம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் மற்றும் ஒரு சேமிப்பு கலந்த ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுழைவு வயது, அதாவது எந்த வாடிக்கையாளர் இந்த திட்டத்தில் இணையலாம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்த நபர் முதல் 50 வயது நபர் வரை இந்த திட்டத்தில் இணையலாம். ஸோ 18 to 50 இதுதான் வந்து ஏஜ் குரூப், இந்த ஸ்கீம் எடுக்கக்கூடிய ஏஜ் குரூப். ஓகேங்களா? ஃபீமேல் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அடுத்து இதில் பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 25 இயர்ஸ் தான். ஸோ எந்த வயதினர் இந்த பாலிசி எடுத்தாலும் பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது 25 இயர்ஸ் தான். 25 ஆண்டுகள் மட்டும்தான் பாலிசி டேர்ம். நம்ம சூஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ 25 ஆண்டுகள் இது பாலிசி டேர்ம். ஓகேங்களா? ஆனால் இதில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பணம் செலுத்தும் காலம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கிறார். 7லேருந்து 15க்குள்ளே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 7 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு பிபிடி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 25 இயர்ஸ் பாலிசி அப்படின்னா நம்ம 7 இயர்ஸ் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதே 25 இயர்ஸ் பாலிசினா 10 இயர்ஸ் பணம் கட்டுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ பாலிசி டேர்ம்ங்கிறது ஃபிக்ஸ்டு 25 இயர்ஸ். ஆனால் பிபிடிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறது 7லேருந்து 15க்குள்ளே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதில் சம் அஷ்யூர்ட், குறைந்தபட்ச காப்பு தொகை, மினிமம் சம் அஷ்யூர்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 லட்சம். ஸோ மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து 2 லட்சம். அதிகபட்சம் வந்து வாடிக்கையோட தேவைக்கேற்ற எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தேவைக்கேற்ப எடுக்கிறாங்க. இது மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட். ஓகேங்களா? இதில் சம் அஷ்யூர்ட் வந்து எத்தனை மடங்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10,000 மடங்காக இருக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000. சம் அஷ்யூர்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது 10,000 டைம் மல்டிபிள்ஸாக நம்ம சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ரிஸ்க் கவரேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது 18 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பாலிசி கொடுக்க முடியும், அந்த கஸ்டமர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து இமீடியட்டாக வந்து ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வெயிட்டிங் பீரியட் எதுவுமே கிடையாது. ஸோ ரிஸ்க் கவரேஜ் வந்து பாலிசி எடுத்துலேருந்தே கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்களா, இந்த டெத் பெனிஃபிட் வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் அக்ரூடு கேரண்டி எடிஷன், இந்த ரெண்டு சேர்த்து தான் நம்ம டெத் பெனிஃபிட்டாக இறப்பு பயனாக தராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் எடுத்திருக்கிற பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது டேப்லர் ஆனுவல் ப்ரீமியம் மல்டிப்ளைட் பை மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர், அந்த வேல்யூக்கு 10 டைம்ஸ். ஸோ இந்த 10 டைம்ஸ் வேல்யூவும் ப்ளஸ் பேசிக் சம் அஷ்யூர்ட், இந்த ரெண்டு வேல்யூவில் எது அதிகமோ அது வந்து சம் அஷ்யூர்ட் டெத்தாக கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ டெத் பெனிஃபிட் வந்து இந்த சம் அஷ்யூர்ட் டெத்தும் நம்ம சேர்ந்துருக்கிற கேரண்டி எடிஷன் ரெண்டும் சேர்த்து கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து சர்வைவல் பெனிஃபிட், வாழ்வு கால பயன், அதாவது மணி பேக் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வைவல் பெனிஃபிட் வந்து எப்படி தராங்க, இந்த திட்டத்தில் வந்து சர்வைவல் பெனிஃபிட் இருக்குது, எப்படி தராங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 ஆப்ஷன் வாடிக்கையாளருக்கு கொடுக்குறாங்க. இந்த வாடிக்கையாளர் வந்து பாலிசி எடுக்கிற சமயத்திலே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வேணுங்கிறது அந்த வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எப்படின்னா அவர் அதை ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடியுது பார்த்தீங்களா, பணம் செலுத்தி முடியுது பார்த்தீங்களா, அந்த பீரியட் அப்போ எண்ட் ஆஃப் த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் என்ன பண்ணுறாங்கன்னா 50% சம் அஷ்யூர்டுக்கு 50% வந்து மணி பேக்காக சர்வைவல் பெனிஃபிட்டாக வாடிக்கையாளருக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. இதுதான் ஆப்ஷன் ஏங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது 50% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சோடனே வாடிக்கையாளருக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அடுத்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது பாலிசி எடுத்ததிலிருந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7.5% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் அது வந்து மணி பேக்காக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை முறை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 12 முறை கொடுக்குறாங்க. ஸோ பாலிசி எடுத்ததிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம் அஷ்யூர்ட்லேருந்து 7.5% வந்து மணி பேக்காக சர்வைவல் பெனிஃபிட்டுங்கிற பேரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்
செகண்ட் இயர், ஃபோர்த் இயர், சிக்ஸ்த் இயர், எயித் இயர், 10th இயர், 12th இயர், 14th இயர், 16th இயர், 18th இயர், 20th இயர், 22 இயர், 24 இயர். ஸோ இந்த மாதிரி 12 முறை 7.5%, அதாவது 2 years ஒன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் பி அப்படிங்கிறோம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா? அடுத்து ஆப்ஷன் சி இருக்கு. ஆப்ஷன் சிங்கிறது என்னன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 15% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட். இது வந்து மணி பேக்காக கொடுத்துட்றாங்க. ஸோ 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 15% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்டை வந்து சர்வைவல் பெனிஃபிட்டாக கொடுத்துட்டு வராங்க. எத்தனை முறை கொடுக்குறாங்கன்னா மொத்தம் 6 முறை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 3 ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் வாடிக்கையாளர் எடுக்க முடியும். பாலிசி எடுக்கிற சமயத்திலே இது முடிவெடுத்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ பாலிசி எடுக்கிற சமயத்திலேயே எனக்கு ஆப்ஷன் ஏ வேணுமா, ஆப்ஷன் பி வேணுமா, ஆப்ஷன் சி வேணுமாங்கிறது வாடிக்கையாளர் முடிவெடுக்கணும். ஆப்ஷன் ஏங்கிறது பிபிடி முடிஞ்சுனே 50% 50% சம் அஷ்யூர்டுக்கு 50% மணி பேக்காக திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆப்ஷன் பிங்கிறது எவ்ரி 2 years பாலிசி எடுத்ததுலேருந்து 7.5% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் அது வந்து மணி பேக்காக கொடுத்துட்டு வராங்க. ஆப்ஷன் சிங்கிறது ஒன்ஸ் இன் 4 years பாலிசி எடுத்ததுலேருந்து 15% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்டை சர்வைவல் பெனிஃபிட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட், முதிர்வு தொகை. முதிர்வு தொகை எப்படி தராங்க? சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ப்ளஸ் அக்ரூடு கேரண்டி எடிஷன், இது ரெண்டையும் சேர்த்து தராங்க. இல்லை இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பேசிக் சம் அஷ்யூர்ட். அதுதான் வந்து நம்ம சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ பாலிசி முடிகிறப்ப இந்த சம் அஷ்யூர்டும் ப்ளஸ் அந்த பாலிசி காலம் முழுவதும் என்ன கேரண்டி எடிஷன் சேர்ந்துருக்கோ அதை சேர்த்து தந்துறாங்க. இதுதான் முதிர்வு பயன், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த கேரண்டி எடிஷன் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபோர்ஸ் பாலிசியில் ஒரு பாலிசி வந்து லைவ்ல கரெக்டாக கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்ஃபோர்ஸ் பாலிசியாக இருந்தால் 7% ஆஃப் த டோட்டல் டேப்லர் ஆனுவல் பிரீமியத்தை நமக்கு கேரண்டி எடிஷனாக தந்துடுறாங்க. 7% ஆஃப் த டோட்டல் டேப்லர் ஆனுவல் பிரீமியம். ஸோ வருடம் செலுத்தக்கூடிய பிரீமியத்தில் 7% வந்து நமக்கு கேரண்டி எடிஷனாக கொடுத்துட்றாங்க. இதுதான் கேரண்டி எடிஷனோட ரேட்ஸ். 7% வந்து கேரண்டி. ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பம்சமும் இதுதான். ஓகேங்களா? இதில் ரைடர்ஸ், அதாவது தேவைப்பட்டால் ரைடர்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். என்னென்ன வழக்கம் போல் ஆக்சிடென்ட், டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்ட், டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அல்லது ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், 2 ரைடர் ஏதோ ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வாடிக்கையாளருக்கு எது தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டேர்ம் ரைடர் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டேர்ம் ரைடரோட கண்டிஷன்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த வாடிக்கையாளருக்கு டேர்ம் ரைட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீமேல் கிரிட்டிக்கல் பெனிஃபிட் இல்னஸ் ரைடர் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர். ஓகேங்களா? இந்த கிரிட்டிக்கல்னஸ் ரைடரில் மட்டும் ஒரு 3 சிறப்பம்சம் இருக்குது. அதாவது மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. 3 மாடியூல் இந்த ரைடருக்குள்ளே வச்சிருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் வந்து இந்த 3மே வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது இந்த 3ல் ஏதோ ஒன்று வேணாலும் அந்த வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நீங்கள் எடுக்கிற அந்த ரைடருக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதை பே பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாடியூல் 1ங்கிறது இப்போ அந்த வாடிக்கையாளருக்கு ஏர்லியர் ஸ்டேஜ் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏர்லியர் ஸ்டேஜ் கேன்சர் அல்லது மேஜர் கேன்சர் வரப்போ அந்த கவரேஜ் வந்து அந்த வாடிக்கையாளருக்கு கிடைக்கும். இந்த மாடியூல் 1 அந்த வாடிக்கையாளர் ரைடராக சூஸ் பண்ணியிருந்தாருன்னா. ஓகேங்களா? ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் அல்லது மேஜர் ஸ்டேஜ் கேன்சர் இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து மாடியூல் 2 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காமன் சர்ஜரி அல்லது பெண்களுக்கு உண்டான இல்னஸ் இருந்தாலும் அது கவரேஜ் ஆகும். ஸோ மாடியூல் 2ல். அடுத்து மாடியூல் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன், அதாவது பிரசவ நேரத்தில் உண்டாகும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கவர் ஆகும். கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் அதுவும் கவர் ஆகும். ஸோ இந்த 3 மாடியூல் வந்து ஞாபகம் வச்சுக்க. மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 இது வந்து இந்த ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரில் இந்த 3 மாடியூல்ஸ் இருக்குது. இந்த வாடிக்கையாளர் நான் சொன்ன மாதிரி 3 அல்லது ஏதோ ஒன்று எது வேணாலும் அந்த ரைடரோட ப்ரீமியத்தை பே பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரைடர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? இதில்
டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம். இப்போ அந்த வாடிக்கையாளருக்கு வந்து டெத் பெனிஃபிட் வருது, அதை வந்து எனக்கு லம்சமாக வேண்டாம் அப்படின்னா அதை இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து வாங்குற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டெத் பெனிஃபிட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த வாடிக்கையாளர் வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி எப்படி இன்ஸ்டால்மெண்ட் வாங்குவார், மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் மோடில் அவர் ஸ்பிளிட் பண்ணி வேணுனாலும் ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து செட்டில்மெண்ட், முதிர்வு பயன் இருக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் வருது, அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டையும் அந்த வாடிக்கையாளர் விருப்பப்பட்டால் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த மாதிரி 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா அந்த வாடிக்கையாளர் தேவைப்பட்டால் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சர்வைல் பெனிஃபிட், இந்த வாழ்வு கால பயன் சொன்னல, இந்த மணி பேக் பணம், இந்த மணி பேக் பாலிசி, இந்த மணி பேக் பணத்தை வந்து டெஃபர் பண்ணி வாங்கலாம். அதாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய மணி பேக் அந்த தொகை அந்த 2 வருஷமோ அல்லது 5 ஆண்டுல வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மணி பேக் பணம், இந்த மணி பேக் மூலிமா வர பணம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பணத்தை வந்து டெஃபர் பண்ணி வாங்குற ஆப்ஷனும் இதில் இருக்குது, டெஃபர்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சர்வைல் பெனிஃபிட்டை வந்து டெஃபர்மெண்ட் பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா. இதில் பணம் செலுத்தும் முறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி இந்த 4 வகைகளும் இருக்குது. ஸோ 4 மோடுமே இருக்குது. வாடிக்கையாளர் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே மந்த்லியாக இருந்தால் இ-நேஷ் அல்லது நேஷ் அல்லது த்ரிபிள்எஸ் மூலிமா தான் நம்ம பாலிசி எடுக்க முடியும். ஸோ இந்த மோட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சலுகை காலம் வழக்கம் போல் 30 நாள். இயர்லி ப்ரீமியமாக இருந்தால் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி தான் 30 நாள், மந்த்லி மோடாக இருந்தால் 15 டேஸ் அப்படிங்கிற அந்த கிரேஸ் பீரியட் வந்து இருக்குது. ஹை சம்மர்ஷூட் ரிபேட், சம்மர்ஷூட் அதிகமாக போகிறவங்களுக்கும் ஒரு ரிபேட் கொடுக்குறாங்க. எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர், அதாவது இப்போ ஆல்ரெடி வாடிக்கையாக இருக்கவங்களுக்கும் ஒரு இன்சென்டிவ் வந்து வழங்கப்படுது அந்த கேட்டகரியில். ஓகேங்களா. அடுத்து லோன் சரண்டர் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்பயுமே வந்து இருக்குது. ஆல்ரெடி எல்லா ஸ்கீமும் இருக்க மாதிரி தான் இந்த ஸ்கீம்லையும் லோன் சரண்டர், பெய்ட் அப் வேல்யூ இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ப்ரொப்போசல் நம்பர் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் 300 தான். அதாவது நம்ம பேசிக்காக நம்ம மேஜர் 18 மேலே வந்து 300 ஃபார்ம் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த திட்டத்துலையும் நம்ம 300 ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொப்போசல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அனந்தா மூலிமாவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்கீமோட சிறப்பம்சம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கேரண்டி எடிஷன் இருக்குது, பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த ஃபீமேல் கிரிட்டிக்கல்னஸ் ரைடருங்கிற ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது தேவைன்னா ஆப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மணி பேக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த வகையாக வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிபிடி முடிஞ்சுங்க 50% அல்லது ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வந்து 7.5% அல்லது ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் வந்து 15%. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் வந்து வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனைத்து சிறப்பு அம்சங்களும் கலந்து ஒரு பிரத்யேகமான பெண்களுக்கு உண்டான திட்டம், அருமையான திட்டம். திட்டத்தின் பெயர் பீமலக்ஷ்மி. படித்து பாருங்கள். ஸோ வாடிக்கையாளருக்கு, பெண் வாடிக்கையாளருக்கு இதை கொண்டு போய் நல்ல வணிகம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.